ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 302 பார்க்க போறோம். எடுத்தது ராபின் ஃப்ரீட் லூஃபி வெர்சஸ் லூச்சி ஷோடவுன் பிட்வீன் லீடர்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. உசாப் லாஸ்ட் எபிசோட்லயே திடீர்னு ஏதோ தாக்குதல் நடக்காத நோட் பண்ணிருப்பான் இல்லையா? பார்த்தா ஃபென்ஸ் ஒரு கேனன் பால் தாக்கியிருக்கோம். சாஞ்சி என்னதுன்னு மெரைன்ஸ் பார்த்து ஷாக் ஆவாங்க. ஸ்பாண்டம் இது வந்துங்க போதே மெரைன்ஸ் சில ஸ்டாக் இட தாக்கியிருக்காங்கன்னு பார்த்தா மெரைன்ஸோட பேட்டில் ஷிப் ஒன்று வரும். டாபர்மேன் கிட்ட ஒரு மெரைன் ஆஃபீஸர் இதை ரிப்போர்ட் பண்ணுவோம். டாபர்மேன் நம்ம இங்க வந்ததுக்கு காரணம் இந்த ஐலாண்டை மொத்தமா எரிக்க, இதை எரிச்சு கடலுக்கு அனுப்ப வேண்டியதுதான் நம்ம வேலை. டவர் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அதனால இப்ப ரிப்போர்ட் பண்றதை விட்டுட்டு சீக்கிரம் போய் கெனனை ரீலோட் பண்ணுன்னு கத்துவாரு. அவனும் பயத்துல சரின்ட்டு ஓடுவான். ஜோரோ அவனுக்கு பென்ஸை தாக்கிட்டு நேரா வரானுங்கன்பான். சாஞ்சி வந்து அவனுக்கு மட்டும் அப்படியே கேனன் பால்ஸ மழை மாதிரி பொழிய ஆரம்பிச்சா விஷயம் ரொம்ப மோசமாகும்பான். ஜோரோ இப்ப அந்த வேர்ல் புழு இருந்திருக்கும் இல்லையா, மொத்தமா தடுத்துட்டு இருக்க போல, அதுவே கம்ப்ளீட்டா போனதை பத்தி சொல்லுவான். சாஞ்சி ஆக்சுவலா கேட்வே ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, கேட்வே இருந்தனால சொல்லலா இருந்திருக்கு. அது ஓப்பன் ஆகி அல சரியா போறனால அவங்களுக்குள்ள வந்துட்டு போறக்கான பேசேஜ் ஈஸியா இருக்கும்பான். இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது ஆபத்து, சீக்கிரம் கிளம்பணுங்கிற முடிவுக்கு வருவாங்க. டக்குன்னு திரும்பி சோச்கிங் இங்க பாரு கீழே வா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, சீக்கிரம் போலான்பாங்க. உசாப்பாடே நான் ஒன்னும் உங்களை மாதிரி சூப்பர் ஹீரோ ஸ்ட்ரென்த் உள்ளவன்லாம் இல்லடா, மிருகம் மயில நான் கிடையாது, நான் சாதாரண ஆளு. ஆக்சுவலா நான் ஒரு ஆர்டினரி சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹீரோ கிடையாதுன்பான். திடீர்னு பார்த்தா அவங்க அடுத்து வச்ச தாக்குதல்ல டவர் ஆஃப் ஜஸ்டிஸோட டவரே மொத்தமா சரியும். ராபின்லாம் அங்கதானே லாங் லோஸ் இருந்தான்ட்டு வருத்தப்படுவா. பாலி பிராங்கி ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் பிராங்கி ஸ்டார் ஹெட்ஸ்க்கு எதுவும் ஆகாம இருந்தா சரின்னு நினைப்பாங்க. இதுக்கப்புறம் தப்பிச்சு ஓடுற மெரைன் ஆஃபீஸர்ஸ் இப்பதான் சீரியஸ்னஸா இன்னும் புரிஞ்சுப்பாங்க. அவங்க ஆக்சுவல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வச்சு மொத்த இடத்தையும் தகர்க்கிறாங்க. சீக்கிரம் இந்த தீவை விட்டு தப்பிச்சு போய் ஆகணும்னு கத்துவாங்க. அந்த பக்கம் டவர் ஆஃப் ஜஸ்டிஸோட மேல் பாதி இருக்கு இல்லையா, அது அப்படியே உடஞ்சு பிரிட்ஜ் எல்லாம் உடச்சுக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போயிருக்கோம். சாஞ்சில வாய பொழுந்தால சிகரெட் அப்படியே கீழே விழுந்திருக்கும். அப்படியே உசாப் எங்கடா போயிட்டு கத்துவான். உசாப் கூப்பிட்டீங்களான்ட்டு கீழே வந்து விழுந்திருப்பான். தரையை பொழந்துட்டு உள்ள போனவன் வெளியே வரவும் சாஞ்சி ஏன்டா அப்படி பயமுத்துறேன்பான். உசாப் ஏன்டா ஒரு சூப்பர் ஹீரோ மேல இருந்து ஜம்ப் அடிச்சிருக்கான், அவனை கேட்ச் பிடிச்சு காப்பாத்தறன்னு கூட இல்லாம எப்படி இருக்கீங்களாடான்பான். பார்த்தா உசாப்க்கு பின்மண்ட புடச்சிட்டு வரும். இதுக்கப்புறம் உசாப் பிராங்கிக்கு கான்டாக்ட் பண்ணி எங்க சைட்ல இருக்க எல்லாரும் ஓகே தான், நீங்க உங்க பக்கத்து விஷயங்களை பாத்துக்கங்கன்பான். பிராங்கி அண்ட் ராபின் இப்பதான் சந்தோஷப்படுவாங்க. பிராங்கி நம்ம சைட்ல இருக்க ஆளுகளை கவனிக்கலாமா அண்ட் ஃபைட்ல ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்பான் ராபின் கிட்ட. ராபின் கண்டிப்பான்பா. பாண்டம் அவங்க ஒருத்தரும் கூட தப்பிச்சு போயிடக்கூடாது, எல்லாத்தையும் புடிங்கடான்னு கத்துவான். அந்த பக்கம் இருக்க மெரைன்ஸ் ஃபைட் பண்ண தயாராவாங்க. பிராங்கி அந்த பக்கம் ஃபைட் பண்ண தயாராயிட்டு ஆல்ரெடி நம்மள எஸ்கேப் பண்றதுக்காக தான் அந்த பக்கம் ஒரு ஷிப் வந்துச்சு, அதையே நம்ம எஸ்கேப் கணக்கியா பயன்படுத்திக்கலான்பா. ராபின் இந்த மாதிரி ஷிப்பை தேடிட்டு எஸ்கேப் ஆகிறதெல்லாம் நம்ம வேலை தானன்பா. ஒன்ஸ் பாண்டம் அந்த பக்கம் இருக்கவங்கள தயாராக சொல்லவும் எல்லாரும் கன் பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ராபின் டிஎஸ்சிஸ் ஃப்ளூவர்ஸ் பண்ணுவா. அதனால கன்ஸ் பூரா மேல தூக்கப்பட்டிருக்கும், ஷாட்ஸ் பூரா மேல போகும். பிராங்கி எல்லாத்தையும் பலர்னு அப்ப ஆரம்பிச்சிருப்பான் ஸ்ட்ராங் ரைட் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஃபுல் கியர் மொத்தமா முடிஞ்சது இல்லையா, அதனால ஸ்பாண்டம் செகண்ட் கியர் பீப்பிளை தாட்டுவான். ராபின் ட்ரையண்டா ஃப்ளூர் பண்ணுவா. பார்த்தா எல்லாம் அப்படியே கவுந்திருப்பானுங்க. பிராங்கி வாய் வழியா ஆணியை துப்பி மொத்த பேத்தையுமே பின் பண்ணி விட்டுருவான். பாண்டம் தேர்ட் குரூப் போய் அட்டாக் பண்ணுங்கன்ட்டு எங்க குரூப்பே சின்னதா தானே இருக்குன்ட்டு 4th 5th எல்லாரும் போங்கடான்பான். பிராங்கி இவனுங்க என்ன அடுத்தடுத்துன்னு வந்துகிட்டே இருக்கானுங்க, ரொம்ப கடுப்பா இருக்கு. சரி ராபின் கொஞ்சம் பின்னால போன்ட்டு வெப்பன்ஸ் லிஃப்ட் பண்ணுவான். ஒரு குரூப் பீப்பிள் அப்படியே காலியா இருப்பாங்க. அடுத்து பார்த்தா ஃப்ரெஷ் ஃபயர் பண்ணுவான். இன்னொரு சைட் ஆஃப் குரூப் காலி. இதுக்கப்புறம் பிராங்கி பாக்ஸிங் பண்ணுவான். மொத்த பேத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் செம்மையா போஸ்ட் கொடுப்பான். மெரைன்ஸ்ல சில பேர் இவனோட அஃபென்சிவ் பவர் பயங்கரமா இருக்கு, இவனை எதிர்க்கிறதெல்லாம் கஷ்டம்ட்டு பின்னால போவானுங்க. பிராங்கி என்ன இதுக்குள்ள இம்ப்ரெஸ் ஆகலையான்ட்டு பிராங்கி கன்வெர்ட் பண்ணுவான். ஒன் சென்டர் ஃபார்முக்கு வரவும் எல்லாரும் வேணா குதிரையான்ட்டு பாப்பாங்க. இன்னொருத்த ஆக்சுவலா அவனோட உடம்பு முன்னாலையில இருக்கணும் பின்னால இருக்குன்பான். மத்தவங்கள இவன் மான்ஸ்டர்ன்ட்டு பயந்து ஓடுவாங்க. பிராங்கியோ அடை இருங்கடான்ட்டு சேஸ் பண்ணுவான். செம காமெடியா இருக்கும். பாண்டம் ஓடாம திரும்பி போய் சண்டை போடுங்கடான்னு கத்துவான். ராபின் மத்தவங்க தலையில கையை கொண்டு வந்து அப்படியே மண்டையா கொட்டுவா. எல்லா உயிர் பிழைக்க தண்ணிக்குள்ள குதிச்சிருப்பானுங்க. இதுக்கப்புறம் ஸ்பாண்டம் மெஸ்கட் ஷிப்ல இருக்கவங்களை கூப்பிட்டு அடே ஷிப்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் சரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வாங்கன்பான். அவங்களும் எத்தனை பேர் வேணும்னு கேட்பாங்க. பாண்டம் அடே உள்ள இருக்க எவனா இருந்தாலும் சரி வாங்கடா, கிளீனர்ல இருந்து கேப்டன் வரைக்கும் வாங்க, வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்கடான்பா. அந்த மெரைன்ஸ் கடுப்பா இருப்பானுங்க, என்ன இதுக்கு தான் கூப்பிட்டியான்னு. இதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் வழியே வர கோக்ரோ மத்தவங்களை காட்டுவாங்க. கோக்ரோ ஆல்கஹால் அடிச்சுட்டு வேகமா ஓடுவாங்க, சீக்கிரம் போலான்ட்டு. சிம்னி ஆல்கஹால் நல்லது போலயே ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறீங்களேன்பா. கோக்ரோ ஆக்சுவலா அதனால இல்ல, எனக்கு இன்னைக்கு ஃபன்னா இருக்கு, நான் போய் ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளவு எக்ஸைட்மெண்டோட இருக்குன்பாங்க. அவங்களோட பாஸ்ட் அழகான மொமெண்ட்ஸை யோசிச்சுட்டு சிம்னி கிட்ட உனக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்குன்னு கேட்பாங்க. அவ்வளவு எக்ஸைட்டிங்கா தான் இருக்குன்பா. நாம இவங்களோட ஜாயின் ஆயிருப்பா.
கைட் மார்க்ஸ் போட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லுவா. நாம இதுக்கு முன்னால வந்து அதிர்வை நோட் பண்ணீங்களான்னு கேப்பா. கோகரோ ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க போலன்பாங்க. சிம்னி கேனன் ஃபயர்ன்பா. இதுக்கப்புறம் செகண்ட் கியர்ல இருக்க லூஃபியை கட்டுவாங்க. லூச்சி ஷேவ் எபிலிட்டி பயன்படுத்துவான். லூஃபி நாயன்ட்டு அவனுக்கு ஈக்குவலா செயல்படுவான். ஃபர்ஸ்ட் வச்ச ஜெட் பிஸ்டல்ல தப்பிச்சிருப்பான் லூஃபி ஜெட் விப் பண்ணி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். லூச்சி எக்ஸாஸ்ட் ஆன போல இருக்கும். ஷேவ் எபிலிட்டி பயன்படுத்தி கிட்ட வந்துட்டு ஃபிங்கர் பிஸ்டல் பண்ணுவான். லூஃபி தப்பிக்கவும் எல்லோ லோட்டஸ் பண்ணுவான். பார்த்தா அதையும் லூஃபி அசால்ட்டா டாச் பண்ணிடுவான். ஒன்ஸ் ஜம்ப் பண்ணி ஜெட் ஸ்டாம்ப் வைக்கவும் லூச்சி தெரிச்சு போய் பாக்ஸஸ் மேல விழுந்திருப்பான். லூச்சி எந்திரிக்க மாட்டானோன்னு பார்த்தா பாக்ஸஸ் எல்லாம் தூக்கி போட்டு எந்திரிச்சிருப்பான். சிரிச்சுட்டே முன்னால பார்த்துட்டு மனசுக்குள்ள இவனை கலீலாவில் வச்சு தாக்குறப்ப இந்த எபிலிட்டியோட இல்ல, இவன் இப்ப 6 பவர்ஸ் மேஷப் பண்ணவங்களோட எபிலிட்டிக்கு ஈக்குவலா இருக்க போல இருக்கான். இவன் உடம்பு பூரா சிவப்பு கலர்ல ஏதோ டின் பண்ண மாதிரி இருக்கு. அண்ட் அவன் உடம்புல இருந்து வர அந்த புகைன்ட்டு எதையோ ரிலைஸ் பண்ண போல இருக்கும். திரும்ப லூஃபி கூட ஃபைட் பண்ணும்போது லூச்சி தான் அடி வாங்கி பறப்பான். இதுக்கப்புறம் லூச்சி ரேசர் பண்ணி ரொம்ப கிட்ட வந்திருப்பான். லூஃபி ஜெட் பிஸ்டல் பண்ணி அடிச்சிருப்பான். 2 பேரும் ஒரு கட்டத்துல அப்படியே உட்காந்துருப்பாங்க. லூஃபி செகண்ட் கியர்ல இருந்து நார்மலா இருப்பான். லூச்சி நான் ஃபிகர் அவுட் பண்ணபடிதான் இருக்கு, நீ உன் ரத்தத்தையே டோ பாக்குற, நீ உன் கால்கள் மூலமா உன் ரத்தத்தை ரொம்ப வேகமா பம்ப் பண்ணி அது மூலமா பிளட் பிரஷரை ஜாஸ்தி பண்ற. ஆனா இதுவே சாதாரண ஆளோட இதயமா இருந்தா வெடிச்சு சதறி இருப்பான். ஆனா உன்னால அதை சமாளிக்க முடியுது. ஆக்சுவலா நீ அண்ட் உன்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ரப்பரால ஆனனால சமாளிக்க முடியுது. இதை ரப்பர் மேனால மட்டும்தான் பண்ண முடியும். ஆனாலுமே இது உன்னோட லைஃப் ஸ்பேனை மொத்தமா குறைக்கிற போலதான். வெறும் கொஞ்ச நிமிஷம் பவருக்காகவா நீ உன்னோட லைஃபையே மொத்தமா வேஸ்ட் பண்ண விரும்புறேன்பா. லூஃபி நீ என் கண்ணு முன்னால எனக்கு ப்ரீஷியஸா இருக்க எல்லாம் பறிச்சுட்டு போறதை பாக்குறக்கு நான் செத்து போறதே மேலுன்பான். லூச்சி நீ ஆம்பிஷியஸா தான் இருக்க, ஆனா நீ என்ன பண்ணாலும் என்ன தோக்கடிக்க முடியாது. இதுக்கு முன்னால எக்ஸ்ப்ளோஷன் நடந்து ஒரு அதிர்வு வந்துச்சுல, அதை ஃபீல் பண்ணியான்னு கேட்பான். இது நேவி பேட்டில் ஷிப்போட ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மட்டும்தான். இதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிப்பாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் டவர் ஆஃப் லால இருக்க எல்லாருமே க்ளோஸ் ஆயிருவாங்க. அதையும் தாண்டி தப்பிச்சு இந்த அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் வழியா எவனாவது வந்தாலும்ட்டு டெம்பஸ் கிக் பண்ணி உள்ள தண்ணி வர வச்சிருப்பான். லூஃபியை முழிப்பான், என்னடா பண்றான்ங்கிற மாதிரி. பார்த்தா லூச்சியோட ஐடியா இந்த அண்டர் கிரவுண்ட் பேசேஜ்ல வரவங்கள மொத்தமா உள்ள தண்ணி வர வச்சு எல்லாத்தையும் மூழ்கடிக்கிறது தான். இதே வழியில நம்ம ஆளுக மத்த பேர்ல ஓடி வரதை காட்டுவாங்க. லூஃபியை கடுப்பாயிருப்பா, அடே பரதேசின்னு. லூச்சினி எல்லாத்தையும் காப்பாத்திட்டு தப்பிச்சு போலன்னு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஐடியா போட்டு வச்சிருக்கீல, அதெல்லாம் அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, மொத்தமா நீங்களா காலிடான்பான். லூஃபி என்னடா பண்ணி வச்சிருக்கேன்ட்டு கடுப்பாவான். இதுக்கப்புறம் பிராங்கி அண்ட் ராபின் மத்த மெரைன்ஸ் எல்லாத்தையுமே சமாளிக்காத காட்டுவாங்க. எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடினாலும் மெரைன் பீப்புள் இன்னும் கூட்டமா வந்துகிட்டே இருப்பாங்க. பிராங்கி அண்ட் ராபின் ஒரு கட்டத்துல ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன போல இருக்கும். பாண்டம் ஓடுற எல்லா மெரைன் ஆபீசர்ஸ் கிட்டையும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, நீக்கோ ராபினை புடிச்சிட்டு வந்து நம்ம ஷிப்ல போட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும், அதுவும் இங்க வைஸ் அட்மிரல்ஸ் அண்ட் பேட்டில் ஷிப்ஸ் வரக்குள்ளேன்பான். இதே இடத்துல மெரைன் ஆபீசர்ஸ் சில பேரு பாகுக்கு பின்னால வர 10 பேட்டில் ஷிப்ஸை பார்த்துட்டு பதறி இருப்பாங்க. பாண்டவுமே பேனிக் ஆயிருப்பான். பட் மெரைன் ஆபீசர்ஸ் இங்க இருந்து உயிர் பொழைச்சா போதும்ட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. பாண்டம்ல அடே எங்கடா ஓடுறீங்கன்பான். ராபின் இது நடக்க ஆரம்பிச்சிருச்சான்ட்டு பயந்து அப்படியே உட்காந்துருப்பா. பாண்டம் சிரிச்சுட்டே நீக்கோ ராபின் நீ ரொம்ப ஆசைப்பட்ட பஸ்டர் காலிப்பு நடக்குது பார்த்தேன்பான். இங்க வந்த மெரைன்ஸோட பேட்டில் ஷிப்ஸ் தாக்க ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா, கெனன் பால்ஸ மழை போல புளிய ஆரம்பிச்சிருப்பானுங்க. எனிஸ்லாபில இருக்க பில்டிங்ஸ் அண்ட் சுத்தி இருக்க இடம் பூரா நாசமாகும், எரியும். இதே இடத்துல 2 ஹெல்ப் ஆஃப் வாரியர்ஸ் இருப்பாங்களே, ஒய்மோ அண்ட் காஷி, அவங்க இந்த அட்டாக்ஸ்ல எல்லாம் வந்து தப்பிச்சு ஓடுவாங்க. இருந்தாலும் கெனன் வரனால கொஞ்சம் பேனிக் ஆவாங்க. கெனன் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் ஓடணும்ட்டு. அவங்களோட பின்பக்கம் முன்பக்கம் எல்லா பக்கமும் அட்டாக் பண்றதுனால பில்டிங்ஸ்லாம் சரியும் இல்லையா, இதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் போவாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலா இப்ப இந்த பஸ்டர் கால் ஆக்டிவேட் ஆனதுக்கு காரணமே 6 பைரட்ஸை பிடிக்கிறது தான், அதுவும் அட்மைரல் ஆக்கிஜியோட கண்டிஷன் படி. ஆனா விஷயங்கள் இப்ப மொத்தமா கட்டுப்பாட்டை மீறி போறனால என்னிஸ்லாபியவே மொத்தமா தகர்க்கிறதா இருக்கதா சொல்லுவாங்க. இந்த ஜுடிஷியல் ஐலாண்டையே மொத்தமா அழிக்க போறோம்னு. அந்த பக்கம் பார்த்தா கோக்ரோ நாமியன் மத்தவங்க எல்லாம் அப்படியே ஷாக்கான போல நிப்பாங்க. பாண்டம்லாம் சிரிச்சுக்கிட்டே முன்னால பார்த்துட்டு இருப்பான். ராபின் தான் ரொம்ப வருத்தப்படுவா. ஓய்மோன் காஷில நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு வாயை பொழந்தபடியே நிப்பாங்க. பேட்டில் ஷிப்ஸ்ல இருந்து தாக்குதல் ஒரு செகண்ட் கூட நிக்காது, கண்டினியூஸா தாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 10 பேட்டில் ஷிப்ஸையும் கமெண்ட் பண்ண 5 வைஸ் அட்மிரல்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, வந்தால நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருப்போம். டாபர்மேன் ஒருத்தன், அதுக்கடுத்து மோமோனோகா, ஓனிகுமா, யமாகாஜி, ஸ்ட்ராபெரின்னு 5 பேர்த்தையும் காட்டுவாங்க. பாண்டம் சிரிச்சுக்கிட்டே ஃபிளீட் பேட்டில் ஷிப்ஸ் வந்துருச்சு, பஸ்டர் கால் ஆரம்பிச்சாச்சுன்ட்டு பயங்கரமா சிரிப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த பாயிண்ட்ல இப்ப மெரைன்ஸ் வர்சஸ் பைரட்ஸ்ங்கிற கணக்கு தான். அதனால ஆடியன்ஸா இந்த இடத்துல மெரைன்ஸ் ஜெயிச்சா நல்லா இருக்குமா இல்ல பைரட்ஸ் ஜெயிச்சா நல்லா இருக்குமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க யார் பக்கம் நிப்பீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா பாஸ் லூஃபி இஸ் த கல்பிரிட், ட்ராக் டவுன் த மிஸ்ஸிங் கிரேட் செரி ட்ரீங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க லூஃபி. அண்ட் இதுக்கு முன்னால எபிசோட்ஸ் எல்லாம் கடைசியில பாத்தீங்கன்னா நான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போறேன்னு கத்துவான் லூஃபி. பட் இந்த பாஸ் லூஃபி சீரீஸ்ல மட்டும் நான் போலீஸ்மேன் ஆக போறேன்னு கத்துவான். ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும்ல, பாஸ் லூஃபிங்கிற கேரக்டரே போலீஸ்மேன் தான். அண்ட் ஆல்சோ அதை காட்டுற விதமா ஸ்மோக்கர் தடிமாய் ஒன்று வச்சிருப்பான் இல்லையா, அதை லூஃபி வச்சு ஃபைட் பண்ணுவான் இல்லையா, அதை நான் முந்தின எபிசோட்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன். நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.